அவர் ஃபேமிலியில எந்த அளவுக்கு அட்டாச்சா இருந்தாரு இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ ஆனா இந்த குழந்தைய கொஞ்சம் இன்னும் அதிகப்படியான ஒரு கவனத்தோட பார்த்துருந்துருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல மேடம் இந்த இடத்துல? ஆமாங்க, அது வந்து ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சிங்கிள் பேரண்டிங் தான் பயங்கரமா பரவலா இருக்கு. ஸோ மேக்சிமம் டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க பேரண்ட்ஸு. அந்த குழந்தை வந்து ஒன்று தகப்பன் கிட்ட இல்லை தாய் கிட்ட தான் வளர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தற்போதைய சமுதாயத்துல இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து பயங்கரமா ஒரு கவனிப்பான ஒரு நிலையில வைக்கணும். அவங்கள குறிச்சு பயங்கரமான ஒரு கண்ணோட்டத்துல இருக்கணும். அது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு என் வீட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து கவனம் செலுத்தணும். எல்லாரும் ஒர்க் டென்ஷன் ஒர்க் பிஸில வந்து பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறீங்க, அது எல்லாமே புரியுது. இருந்தாலும் நமக்கு வந்து பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். நம்மளோட அடித்தளமே, நம்மளோட பேக்ரவுண்டே, நம்மளோட பேசிக்கே நம்மளோட பிள்ளைங்க தான். பிள்ளைங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில பிடிப்பே, நம்ம வாழ்றதுக்கான ஒரு பிடிப்பே அவங்கவுங்க பிள்ளைங்க தான். ஸோ அவங்க தான் ஃபியூச்சர் ஜென்ரேஷன், அவங்க தான் எதிர்கால நம்மளோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிற ஒரு விஷயங்கள் வந்து குழந்தைகள் கையில தான் இருக்கு. நம்மளோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட குழந்தையோட படிப்பு விஷயமா இருக்கட்டும், அவங்களோட ஆரோக்கியமா இருக்கட்டும், அவங்களோட மனநிலை விஷயமா இருக்கட்டும், அதுல வந்து கவனம் செலுத்தினாதான் பிள்ளைங்க வந்து நல்லபடியா வளர்ந்து நம்மளோட குடும்பம் வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல வந்து சவுக்கு சங்கர் அவர்களை குறை சொல்லவா, இல்ல அவங்களோட மனைவியார குறை சொல்லவா, அந்த ஒரு விஷயத்துக்கே நம்ம கிடையாது. ஏன்னா ஒரு இழப்புங்கிறது எவ்வளவு பெரிய இழப்பு. ஒரு குழந்தைய, ஒரு பெத்த குழந்தைய கண்முன்னே பறி கொடுக்கறது வந்து ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த நிலைமையில அவங்க இருப்பாங்க. அதனால இந்த தேவையில்லாம இந்த யூடியூபர்ஸ் அவங்கள குறை சொல்றது, அவன் புத்திக்குதான் அப்படி, இவா புத்திக்குதான் அப்படி, தேவையில்லாம உங்களோட சொற்களை வந்து தேவையில்லாம இப்படி பண்ணாதீங்க. அந்த குடும்பம் வந்து ஒரு பெரிய இழப்புல, பேரிழப்புல இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஆறுதல் சொல்ல முடியலன்னா கூட இந்த மாதிரி தேவையில்லாம வார்த்தைகளை வீசாதீங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன் நான். ஸோ அதனால இன்றைய பெற்றோர்களுக்கு வந்து கவனம் தேவை. நிறைய பேர் இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல சொல்றேன், நம்ம ஜென்சி கிட்ஸ்லாம் சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தைய வளர்க்க தெரியாம அப்படி, ஏன்னா முன்னாடி உள்ள மெச்சூர்டான வயசுல கல்யாணம் பண்ணியே நிறைய பேர் டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு பிரிகிறாங்க. அப்ப இந்த தலைமுறையில கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த பிறகு கல்யாணம் பண்ணுங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் மைண்ட் எல்லாம் ஸ்டேபிளா இருக்கும்போது, பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது மேரேஜ் பண்ணுங்க. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்று பார்க்க முடியாம குழந்தைகளோட வாழ்க்கையும் வீணடிச்சிடாதீங்கன்னு சொல்ல வரேன் நான்.